ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ரமண திருவிளையாடல் திரட்டில் இன்னைக்கு இறையருள் செலுத்தும்படிக்கே செல் அப்படிங்கிற தலைப்பு. இறை அருள் எப்பவும் இருந்துட்டுருக்குன்னு பகவான். இறை அருளை கேட்காதீங்கோ, எடுத்துக்குங்கோ. மலை அளவுக்கு இருக்குது, அண்ணாமலை அளவுக்கு இருக்குது. பகவானே அப்படின்ற எதுக்கு யாசிக்கணும், எதுக்கு பிச்சை எடுக்கணும்? அள்ள அள்ள குறையாத அளவுக்கு இருக்குது, அண்ணாமலை அளவுக்கு இருக்குது. எடுத்துக்குங்கோ. நெவர் சீக் த கிரேஸ், டேக் த கிரேஸ். பகவானுடைய அனுகிரகம். அதனால் இறை அருள் இருந்துகிட்டே இருக்குது, அது நம்ம கிடச்சிட்டே இருக்குது. பகவான் மலை மேலே இருந்த காலத்தில் பகவானுக்கும் அவர் கூட இருக்கிற அடியவர்களுக்கும் சில சமயம் உணவு கிடைக்காது, பசிக்கும். திடீர்னு அடுத்த நாள் பார்த்தா வாய்க்கு ருசியாக அறுசுவை உணவு கிடைக்கும், வந்துட்டே இருக்கும். ஏகப்பட்ட சாப்பிட வயிறு தான் வேணும், அப்படி இருக்கும். பகவான் ஒரு தடவை உணவு இல்லாமல் போயிருக்கும்போது, பகவானே எனக்கு பிக்ஷை ஒன்றும் கிடைக்கல. அப்படியா? அவர் கூட இருக்கவாள்லாம் சோர்ந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக பகவான் சொல்லுவாராம், எப்பெல்லாம் பிக்ஷை இல்லையோ அன்றைக்கி ஏகாதசி அப்படின்னு விரதம் இருந்துடணும். இன்றைக்கி ஏகாதசி, அண்ணாமலையார் இன்றைக்கி விரதம் இருக்க சொல்லியிருக்கார், ஏகாதசி விரதம் அப்படின்னு இருந்துருங்கோ. எப்போ பிக்ஷை கிடைக்கிறதோ துவாதசி அப்படின்னு என்ன சாப்பிட்டு விரதத்தை முடிச்சிடுங்கோ அப்படின்னுவார். கொடுப்பதும் எடுப்பதும் மீண்டும் கொடுப்பதும் இது நடந்துகிட்டே இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி, அது இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் சேர்வது, பிரிவது, வருவது, செல்வது இல்லையா, தருவது, தராதது, நிற்பது, நில்லாதது, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இதை பகவத் பிரசாதமாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். நாம் நினைக்கிறோம் அற்புதங்கள்லாம் நடக்கிறதே கிடையாது, அந்த காலத்தில் பக்தாளுக்கெல்லாம் நடந்திருக்கு, நமக்கெல்லாம் நடக்கிறதா, நடக்குமா அப்படின்லாம். ஆல்மோஸ்ட் நடந்துகிட்டே இருக்குது. என்னுடைய மனைவியின் அண்ணா, இமீடியட் எல்டர் பிரதர் ராகவன்னு பேர், ஸ்ரீனிவாச ராகவன்னு பேர். அவரும் அவருடைய துணைவியாரும் மலையை சுற்றி வராங்க. நான் எல்லாருக்கும் பார்க்குற ஆளுக்கெல்லாம் அது மருந்தாக, பரிகாரமாக, அது ஆத்ம நிவேதனமாக சொல்கிறதெல்லாம் மலையை சுற்றுங்கோ, மலையை சுற்றுங்கோ. ஏன்? குஞ்சு சுவாமிகள் எனக்கு சொன்னது. நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். அருணாச்சல அக்ஷரமண மாலைன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, பகவானே அருணாச்சலனே பகவான் மூலமாக எழுதுனது. 2 வேளை பாராயணம் பண்ணுங்கோ, மலையை சுற்றி வாங்கோ, அவ்வளோதான் நான் சொல்லக்கூடியது அப்படின்னார். 91 ஏப்ரல் மாதம் 2வது வாரம் சந்தித்தேன் அவரை. 92 அவர் சமாதி ஆகிட்டார். எனக்கு சொல்கிறதுக்குன்னே இருந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த தடவை போகும்போது அவரை பார்க்க முடியல. அதனால நான் யாருக்காக இருந்தாலும் மலையை சுற்றுங்கோ, மலையை சுற்றுங்கோ, மலையை சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு இஸ்லாமிய நண்பர், அவர் குழந்தை இல்லைன்னு வந்தார், 7 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னா. உங்களுக்கு திருவண்ணாமலை தெரியுமா? தெரியும். மலையை வேலை சுற்றுவேன். கோயிலுக்கெலாம் போக வேண்டாம், மலையை சுற்றுங்கோ, மலை தானே, இயற்கை தானே, அல்லாவுடைய ஞாபகத்தில் சுற்றுங்கோ அப்படின்னு சுற்றி குழந்தை வந்தது அவருக்கு. இதெல்லாம் நடந்தது. அவரை மலையை சுற்ற சொன்ன, மலையை சுற்றினார். சுற்றி பசி வந்துடுத்து கொல்றது யாருக்கு? அவருடைய மனைவிக்கு. ரொம்ப பசிக்கிறதுங்க, இதுக்கு மேலே நடக்கவே முடியாது. அவள் வந்த இடம், பசின்னு சொல்லி வந்த இடம் நம்மளுடைய சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம். நான் அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அதனால் போய் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறேன். அந்த அம்மாவுக்கு வயிற்று இழுத்து பிடிக்கிறது பசி. அப்போது ஒரு சன்னியாசி வந்தாராம், ஒரு தூக்குச்சட்டி எடுத்துட்டு இந்த அம்மாட்ட கொடுத்து, என்னுடைய மைத்துனருடைய மனைவிட்ட கொடுத்து, இந்தாங்க சாப்பிடுங்கோ, பகவான் பிரசாதம். சுட 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 சுடுறது அந்த டிஃபன் பாக்ஸ். உடனே சக்கரை பொங்கல் சுற்றிட்டு வந்துட்டு பகவான் சன்னதியை உட்காந்து சாப்பிட்டாலாம். இந்த தூக்கம் என்ன பண்ணுறது சுவாமி, இந்த ஓரமாக வச்சுக்கோ, நான் எடுத்துப்பேன். இந்த சக்கரை பொங்கல் அப்படி ஒரு டேஸ்ட்டு. சாப்பிட்டாலாம்.
அந்த இடத்துல வச்சாலாம். யார் எடுத்துட்டா, யார் வந்தா, எப்படி இந்த பசிக்கு உணவு வந்து அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் சக்கரை பொங்கலை சாப்பிட்டது இல்லையே. அவர் என்கிட்ட சொல்லி கண்ணில் தண்ணீர் விட்டார். இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு. பகவான் படி அளப்பான். அன்னம்பாலிக்கும் அருணாச்சல சிவம். ரமணார்ப்பணம்.